கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சற்று நேரம் நம்முடைய சிந்தைகளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்னென்ன என்கிற ஒரு பட்டியல் இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக இயேசு சொன்ன காரியம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன செய்ய முடியும், அவர்களை கொண்டு தேவன் என்னென்ன செயல்படுத்துகிறதற்கு முடியும் என்கிறதுல முதலாவது காரியம், பிசாசுகளை துரத்துவார்கள். ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியதுதான் பிசாசும் அவனுடைய கிரியைகளும், இல்லாவிட்டால் அவனுடைய செயல்பாடுகளும். இவைகளை பகுத்தறிகிறதும் கடினமான காரியம், அவைகளை துரத்தி விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறதும் மிக மிக கடினமான காரியமாக உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தினாலே இது மிகவும் லகுவாக நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுகளை துரத்துகிற ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனுஷன்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு முடியும். தேவ பயம் இல்லாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், வேத வசனங்களை கை கொண்டு ஜீவிக்காமல் இருக்கிற எந்த ஒரு மனுஷனாலும் இது சாத்தியப்படாது. ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, பிசாசுகளை துரத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கிறதோ அவைகளை நாமே துரத்துகிறதற்கு முடியும். அது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்களிலே முதலாவது இடத்திலே காணப்படக்கூடியது. அதுபோல தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் ஓடி போய் விடுவான். எந்தெந்த காரியங்களிலே, சூழ்நிலைகளிலே பிசாசு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் செயல்படுகிறான் என்கிறதை பார்த்தால் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறதற்கு முடியும். குறிப்பாக மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே அவனால் வருகிற பிரச்சனைகளிலே 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, சில பிசாசினுடைய ஆவிகள் மனுஷர்களுடைய அவயவங்களை முடக்கி விடுகிறது. அவர்கள் செயல்பட முடியாதபடி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவயவங்கள் முடக்கப்பட்டு போகிறது. வேத வசனத்திலேயே நம்மால் அதை பார்க்கிறதற்கு முடியும். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்க செத்தவன் போல் கிடந்தான். இங்கே பேச முடியாமல், காதினாலே எதையும் கேட்க முடியாமல் ஒரு பாதிப்போடு காணப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஊமையனாகவும் செவிடனாகவும் இருந்தான். பாருங்கள், அந்த மனுஷனுடைய நிலைமை, அவனால் எதையும் பேசவும் முடியாது, பிறர் பேசுகிறதை கேட்கவும் முடியாது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத, எதையும் கேட்க முடியாத, பேச முடியாத ஒரு கடினமான ஒரு மனநிலை. அவனுடைய பெற்றோருக்கு அவனால் எவ்வளவு கஷ்டங்கள் உண்டாகி இருக்கும். இவனால பேச முடியாது, மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்க முடியாது. அப்போ சமுதாயத்திலே அவன் எவ்வளவு மனதளவில் பாதிப்பை பெற்று கொண்டிருப்பான், அனுபவித்திருப்பான். அவனுடைய நிலைமை எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமையாய் காணப்பட்டிருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள்.
இங்கே அப்படிப்பட்டவனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது ஒரு பிசாசின் ஆவியினால பிடிக்கப்பட்டு தான் அவன் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார். இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அப்போ மனுஷர்களுடைய பார்வையில் எப்படி இருந்திருக்கும்? அவனால் பேச முடியல, அவனுடைய மந்த நாவாக இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அவனால் கேட்க முடியவில்லை, அவனுக்கு கேள்வித்திறன் இல்லாமல் போய்விட்டது, அவன் ஒரு செவிடனாக மாறிவிட்டான் என்கிறது விஞ்ஞானமும் மருத்துவ உலகமும் இதற்கு ஒரு காரணத்தை கூட சொல்லும். இது இன்ன காரணத்தினால வந்திருக்கலாம், இது இன்ன காரணத்தினால வந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தார், இது எந்த காரணமும் இல்லை, ஒரே ஒரு காரணம், பிசாசு இவனை இப்படி செய்கிறது. ஆகவே இவனுடைய அவயவங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கூட இதே போல பிசாசனுடைய போராட்டங்களினாலே அநேக மனுஷர்கள் பலவீனப்படுத்தப்படுகிறார்கள். தங்கள் அவயவங்களுடைய செயல்திறனை அவர்கள் பயன்படுத்தி பலனடைய முடியாதபடி அவைகள் முடக்கப்படுகிறது. சில பேருக்கு கைகள் கால்கள் முடக்கப்படுகிறது. அவர்கள் எழும்பி நடமாடி தங்கள் வேலைகளை செய்ய முடியவில்லை. தங்கள் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை அவர்கள் சரிவர நடப்பிக்க முடிகிறதில்லை. சில பேர் நீங்காத தலைவலியினாலே வருத்தப்படுகிறார்கள். அதற்குரிய காரணமும் தெரியவில்லை. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அது அவர்களை விட்டு நீங்காத அளவுக்கு அவர்களோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு வியாதியா இருந்தாலும் அவன் மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். ஆனால் எத்தனை மாதங்கள் வருஷங்கள் எடுத்தாலும் மாறாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறது. மருத்துவத்துறை வேறு பெயர்களை சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு காரணம் ஒரு பிசாசு என்பதை அடையாளம் கண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதமான வேளையிலே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா காரியங்களும் நம்முடைய அவயவங்களிலே பாதிப்புண்டு பண்ணக்கூடிய எல்லா காரியமும் அது நோய்தான் என்று நாம் தீர்த்து எண்ணிக்கொள்ளுகிறது கூடாது. அது போராட்டங்களினால கூட இருக்கக்கூடும். இதை பகுத்தறியும்படிக்கு நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய இந்த நிலைமை இப்படி இருக்கிறதே, எனக்கு இதில் நீர் உதவி செய்ய வேண்டும், எனக்கு ஒத்தாசை பண்ண வேண்டும் என்று கேட்கும்போது அது நோயா இருந்தாலும் ஒருவேளை பிசாசனுடைய பாதிப்பாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு முடியும். நாம தான் ஜெபிக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். இன்றைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க, இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இது ஒரு போராட்டம் என்று நீங்கள் அறிவீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. இந்த பிசாசை துரத்துங்க. விடுதலையோடு நீங்கள் வாழுகிறதற்கு முடியும். இங்கே இந்த மனுஷனுக்கு அந்த பிசாசு போனது, அவன் முழுமையான சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதுவரைக்கும் இந்த பாதிப்போடு இருந்த இந்த மனுஷன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறினான். சமுதாயத்திலே ஒரு சந்தோஷத்தின் அடையாளமாக மாறினான். அநேகருக்கு ஆச்சரியமா இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை துரத்தி விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது நீங்களும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதமாய் உங்க குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறதற்கு முடியும். இன்றைக்கு பலவீனம் என்று சொல்லும் பொழுது பிறரும் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட என்னைக்குமே உனக்கு வியாதி, ஒரு நாளும் உனக்கு வியாதி தீருகிறது இல்லை, ஒரு நாளும் உனக்கு சுகம் உண்டாகிறது இல்லை, எப்போதும் வியாதி, இப்படி திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது நம்முடைய மனதளவில் எவ்வளவு பாதிப்பு உண்டாகிறது. திரும்பி வாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து உங்களையும் விடுதலையாக்க இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள்.
11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இங்கே ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு கூனியாக முதுகெலும்பு வளைந்த நிலையிலே வந்தார்கள். அந்த ஸ்திரீயை குறித்து இங்கே சொல்லுகிற பொழுது இவர்கள் 18 வருஷமா இந்த பாதிப்பில் இருந்தார்கள். இந்த 18 வருஷ பாதிப்புக்கு காரணம் அவர்களுடைய முதுகெலும்பிலே வந்த நோய் அல்ல, தண்டுவடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல, நரம்பு மண்டலங்களில் வந்த ஏதோ ஒரு பாதிப்பு அல்ல, அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. இதை இயேசுவால் அடையாளம் காண முடிந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த இந்த நாட்களில் யாராவது ஒரு மனுஷன் இப்படி ஒரு பாதிப்போடு மருத்துவரிடத்தில் போனால் அவர்கள் அதற்கு ஒரு பெயரை சொல்லுவார்கள், அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். மருத்துவத்துறையை குறை சொல்லுவதற்காக நான் இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் பண்ணவில்லை. அது நோயா இல்லை பிசாசினால் உண்டான பாதிப்பா என்கிறதை அடையாளம் கண்டுகொள்ளுகிறதுல நாம் தவறிவிடக்கூடாது என்கிறது தான் இந்த வசனங்களினுடைய விளக்கத்தின் சாராம்சமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்திரீ இயேசுவின் வந்தபோது 18 வருஷமாய் ஒரு பலவீனத்தை உண்டாக்கக்கூடிய ஆவியினால் இவள் பிடிக்கப்பட்டிருக்கிறதை இயேசு கண்டார். இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்கள், பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் கைப்பட்ட உடனேயே அவளை விட்டு விலகி போய்விட்டது. உடனே அவள் நிமிர்ந்தாள். 18 வருஷமாக கூனியாயிருந்த ஸ்திரீ ஒரே இமை பொழுதிலே நிமிர்ந்து நின்றாள். அதனுடைய காரணம் இயேசு தம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்ததினாலே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த கர்த்தராக, அதரிசனமானவராக நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். அவர் உங்களோடு இந்த வசனத்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சரீரத்திலேயும் இதுபோல இருக்கக்கூடிய பலவீனங்களிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என்னை குணமாக்கும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மகிமையுள்ளவராய் நம்மோடு இருக்கிற கர்த்தர், நம்ம மேலே தம்முடைய கரத்தை வைத்து விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் எல்லாவற்றையும் குறித்து எல்லாமே நோய் நோய் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து இது பிசாசின் போராட்டமாக இருக்குமா என்பதை ஆராய்ந்து ஜெபித்து அறிந்து கொண்டு பிசாசுகளை துரத்தி விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு! விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. முதலாவது காரியம், ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், பிரையாரிட்டி எதுக்கு? பிசாசுகளை துரத்துகிறதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிசாசு எவ்வளவு அதிகமாக ஜனங்களை வஞ்சிக்கிறான், அவனால ஏமாற்றி வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு அதிகம், அப்படி வஞ்சிக்கப்படுகிறதற்குரிய வாய்ப்பு எவ்வளவு அதிகம். இந்த பாதிப்பை எல்லாம் கண்ட கர்த்தர் முதலாவது சொல்லி இருக்கிறார், நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் பிசாசுகளை துரத்த முடியும். உங்கள் சரீரத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல இருக்கக்கூடிய பிசாசின் போராட்டத்தினால் வந்த அவயவங்கள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை உண்டாகும்படி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து விசுவாசத்தோடு பிசாசுகளை துரத்தி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, பிசாசுகளை எந்த நிலையில நாம துரத்த வேண்டும், வேற எந்த சூழ்நிலைகளில் அது மனுஷனுடைய வாழ்க்கையோடு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது என்கிறதற்கு இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இங்கே சிறு வயது முதற்கொண்டு பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மகனை அவனுடைய தகப்பன் இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறான். அவனை கொண்டு வந்து அவன் தகப்பன் சொல்லுகிறதை பாருங்கள், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு என்று சொல்லுகிறான். அநேக முறை என் பிள்ளைய இந்த பிரச்சனை, இந்த அசுத்த ஆவி இவனை கொல்லுகிறதற்காக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டது.
அப்படி என்றால் இவனுடைய பிரச்சனை என்ன அப்படி என்றால், ஒரு பிசாசு இவனை பிடித்திருக்கிறது. இந்த பிசாசு அவனை பிடித்திருக்கிறது. சில நேரங்களில் அவன் தண்ணீர், தீ எல்லாம் இருக்கிற இடத்துல அது இவனை ரொம்ப அதிகமாக பிடித்து ஆக்ரோஷமாக இவனிலே பலன் செய்கிற பொழுது அவன் சுய நினைவை இழந்து விடுகிறான், கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறான், நுரை தள்ளி விடுகிறான், கீழே விழுந்து கையை காலை அசைத்து நுரை தள்ளி இப்படியே அவன் சோர்ந்து போகிறான். இதுதான் இவனுடைய பிரச்சனை. அப்ப இவனை பல முறை தண்ணீருக்கு அருகிலே இப்படி இந்த பிசாசு அவனை அலைக்கழித்து அவனை தண்ணீரிலே தள்ளி கொல்லும்படி முயற்சி செய்தது. நெருப்புக்கு அருகிலே பல முறை இவன் இப்படி இந்த பாதிப்பை சந்தித்திருக்கிறான். நாங்கள் இத்தனை வயது வரைக்கும் இவனை காப்பாற்றி இருக்கிறோம். அந்த வேதனையோடு தகப்பன் இயேசுவினிடத்தில் வருகிறான். பாருங்கள் எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அந்த பெற்றோருக்குரிய ஒரு மகன் இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில எப்போதும் அவனை யாராவது கவனிக்கணும், அவனை குறித்த பயம், அவனுக்கு என்ன ஆகுமோ என்கிற அந்த அச்ச உணர்வு எல்லாருடைய உள்ளத்திலும் எப்போதும் காணப்படும். அவனை ஒரு 2 நிமிஷம் அவனை பார்க்க முடியல அப்படின்னா அவன் எங்க போயிருப்பானோ, அவனுக்கு என்ன ஆயிருக்குமோ என்கிற பதட்டம் பெற்றோருடைய உள்ளத்திலே எழும்பும். இப்படி ஒரு கஷ்டமான நிலையில இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இருக்கிறது. தகப்பன் இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறார், இது அவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று. அதற்கு அவன், இவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்று இயேசுவுக்கு பதில் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த மனுஷனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக காணப்படுகிறது. அப்போ இவனை கொல்ல வேண்டும் என்கிறது தான் இந்த அசுத்த ஆவியினுடைய நோக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தவைகள் சரீரத்தின் அவயவங்களை முடக்கி அவர்களை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை ஒரு கட்டுண்ட நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு பிசாசு இவனை கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இவனை கொல்ல வேண்டும் என்று இவனோடு போராடி கொண்டிருக்கிறது. இப்படி என்ன ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்துகிறதற்கு சாத்தான் ரெடியாக இந்த பிள்ளையை பிடிச்சு அப்படியே வைத்து கொண்டிருக்கிறான். பெற்றோர் இவனை விடுவிக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். கடைசியாக இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி இவனுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று கேட்கிறார் தந்த தகப்பனார். உடனே இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று. உடனே தகப்பன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அசுத்த ஆவியை அந்த துரத்தி அந்த பிள்ளையை விடுதலையாக்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இதே போன்ற பாதிப்பு திடீரென்று விரைத்து கொள்ளுகிறது, கையை காலை இழுத்து கொள்ளுகிறது, கீழே விழுந்து நுரை தள்ளுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை நரம்பியல் பிரச்சனை என்றும் மருத்துவ துறையில சிகிச்சை எடுத்துக் கொள்ளுகிறதும் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. நாம் அதை குறை சொல்லுவதற்கு வரவில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்கிறதை தான் நாம் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கிற போது இது ஒரு அசுத்த ஆவி என்பதை புரிந்து கொண்டார். உடனே அவர் அதை துரத்துகிறார். அது விலகி போனது. அந்த பிள்ளை விடுதலையாக்கப்பட்டவனாய் தகப்பனிடத்திலே கொடுக்கப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்குமானால் நீங்களும் இயேசுவினிடத்தில் வரலாமே. நீங்களும் இயேசுவினிடத்தில் வந்து என் பிள்ளைக்கு ஒரு சுகம் வேணும், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேணும் நீங்க கேட்கலாமே. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வாரே. உங்க பிள்ளையும் கர்த்தர் நேசித்து ஒரு விடுதலையை தருவாரே. உங்க பிள்ளைய சந்தோஷத்தோடு இருக்கலாமே. நீங்கள் எப்போதும் பிள்ளையை குறித்த அச்ச உணர்வோடு பய உணர்வோடு வாழுகிற நிலையிலிருந்து நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு நீங்களும் வாழ முடியுமே. இயேசுவினிடத்தில் வந்த அந்த பிள்ளைக்கு அற்புதம் உண்டானது. இயேசு அந்த பிசாசை துரத்தினார். உடனே அவனுக்கு விடுதலை உண்டானது. அன்பானவர்களே, இயேசு இந்த பிசாசை துரத்தின பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டானது. தேவை தகப்பனுடைய விசுவாசம். அவனிடத்தில் இருந்த அவநம்பிக்கை நீங்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த அவிசுவாசங்கள் நீங்கினது. அவன் விசுவாசம் உள்ளவனானான். உடனே அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்க மேல, ஒருவேளை உங்க மேல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். பல வருஷங்களாக இதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவினிடத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு இந்த பிசாசை துரத்தினார். ஆகவே இது ஒரு பிசாசின் பாதிப்பு என்கிறதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு
ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று அவரை பார்த்து கூப்பிடுவீர்களானால் இந்த பிசாசையும் துரத்தி உங்களை சந்தோஷத்தோடு வாழ வைக்கிறதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவர் உங்களுக்காகத்தான் சிலுவையிலே பலியானார். நீங்க சந்தோஷமாய் வாழுகிறதற்காகத்தான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நீங்க விடுதலையோடு வாழ வேண்டும் என்கிறதற்காகத்தான் இயேசுவனுடைய கரங்களே, கால்களிலே, சரீரத்திலே எல்லாம் ஆணிகளினாலும் அடிகளினாலும் காயங்கள் உண்டானது. நீங்க அமைதியாக மிகுந்த மகிழ்ச்சியோடு பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலை அடைந்து வாழுகிறதற்காகத்தான் இயேசு இவைகளெல்லாம் சகித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இன்றைக்கும் பரலோகத்தில் பிதாவின் இடத்துல உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. உங்கள் விடுதலைக்காக, உங்கள் சமாதானத்துக்காக. கர்த்தரை நோக்கி பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் ஒன்றும் கூடாமல் போகலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தரால் கூடாதது எதுவுமே இல்லை. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். ஒருவேளை பலரும் ஜெபம் பண்ணி உங்களுக்கு விடுதலை கிடைக்காம இருக்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பிள்ளையினுடைய தகப்பன் சொன்னான், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அதுதான் தேவை. உங்களுக்கும் அவிசுவாசம் நீங்கட்டும், அவநம்பிக்கை மாறட்டும். இயேசு செய்வார் என்று முழு நிச்சயமாய் நம்புங்க. முழுவதுமாய் நம்பக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் நடக்கும் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றிலையும் விசுவாசிக்கிறவனாலே ஜெயிக்கிறதுக்கு முடியும். உங்களாலேயும் முடியும். உங்களுக்கும் நன்மை செய்கிறதற்கு முடியும். ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அவ்வப்போது விபத்துகள் வழியே நீங்க சொல்லுகிற போது, வாகனத்திலே செல்லுகிற பொழுது ஒரு பயம், வாகனத்தில் அனுப்புகிறதற்கு ஒரு பயம், நெரிசல்ல மக்கள் கூட்டமான இடங்கள் அனுப்புகிறதற்கு பயம், நம்பிக்கையோடு போக முடியவில்லை, திடனோடு நாமளும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முடியல, எங்க இது நம்மளை கவுத்து விட்டுருமோ அப்படிங்கிற எண்ணம் எவ்வளவு பெரிய பாதிப்பு. இயேசு இதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியும். ஆகவே இந்த பிசாசை இயேசு துரத்தினார், அவனுக்கு விடுதலை உண்டானது. மூன்றாவதாக பிசாசினால் உண்டாகிற இன்னொரு பாதிப்பை குறித்து நாம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27, 28, 29 இந்த 3 வசனங்களையும் வாசிக்கலாம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்கள்ல கதரேனருடைய பட்டணத்திற்கு போனார். அந்த பட்டணத்திலே அநேகம் பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வீட்டிலே இருக்கிறதில்லை. அவனை சங்கிலிகளால் கட்டி வைத்தால் அவைகள் எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு அவன் நேராக ஓடி கல்லறைகளிலே தங்கி இருப்பான். அவன் குடியிருக்கிற இடம் கல்லறை தோட்டம்தான். வீட்டிலே அவன் குடியிருக்கிறது இல்லை. அவன் ஓடி போகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலே தங்குகிறவனாக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு அந்த மனுஷனை தேடி போனார். போகின்ற போதே அந்த அசுத்த ஆவிகளை பார்த்து, நீங்கள் இவனை விட்டு வெளியே போ என்று இயேசு கட்டளையிட்டிருந்தார். அந்த மனுஷன் ஓடி இயேசுவின் இடத்துல பாதத்துல வந்து விழுந்தான். அப்போ இந்த 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இவனாக விரும்பி கல்லறைகளிலே போய் அவன் தங்கவில்லை. வனாந்தரமான பகுதிகளில், ஆள் அரவமற்ற பகுதிகளிலே பகலென்று இரவென்று பாராமல் ஓடி அவன் போனது, ஓடி திரிந்ததனுடைய காரணம் அவன் விரும்பி அல்ல. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவன் துரத்தப்பட்டான் பிசாசினால். இன்றைக்கு கூட
சில வீடுகளில் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு ஓடி விடுவாங்க. எங்கன்னா நான் போயிடுறேன், எங்கேயாவது போய் விடுகிறேன். இது ஒரு பிசாசினுடைய தந்திரம், அது வீட்டை விட்டு துரத்துகிறது. சில பெரியவங்க கூட சண்டை எதுனா போட்டுக்கொண்டால் அப்படியே வீட்டை விட்டு நான் போயிடுறேன், நான் இனி வருகிறது இல்லை, நான் எங்கேயாவது போயிடுறேன், இப்படி சொல்லி கொண்டு போகிறது ஒரு பிசாசினுடைய கிரியை. இதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சுயமாக யாரும் அப்படி செய்கிறது இல்லை. ஆகவே இவன் துரத்தப்பட்டிருந்தான். அப்போ பிசாசு இவனுக்குள்ள வந்து இவனை துரத்துகிற போது இவன் பயந்து போய் ஓடி கல்லறைகளுக்குள்ள போகிறான். பிசாசு இந்த மனுஷன் வனாந்தரங்களிலே இருக்கணும் என்று விரும்புகிறான். இந்த மனுஷன் கல்லறைகளிலே வாழணும் அப்படிங்கிற இந்த பிசாசு விரும்புகிறான். ஆனால் அவனுடைய பெற்றோர், அவனுடைய அயலகத்தார் இவன் வீட்டிலே வாழ வேண்டும், இவனுக்கும் வீட்டிலே வாழ வேண்டும் என்கிற உள் உணர்வு இருக்கிறது. பிசாசு இவனை துரத்துகிறது. அப்படி என்றால் இந்த பிசாசு இவனுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுகிறது, இவனுக்கு மனதளவில் பாதிப்பு உண்டாக்குகிறது, அவனை பயப்படுத்தி துரத்தி விடுகிறது. அவன் ஓடி போகிறான். வீட்டில் வந்து அவனுக்கு பயம், அறைகளுக்குள்ளே இருந்த பயம், உறவினர்களை பார்த்தால் பயம், பயந்து பயந்து அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எத்தனை பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. இந்த காலத்தில் கூட எத்தனையோ பேர் ரோடுகளில் எல்லாம் ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாமல், அழுக்கு வஸ்திரங்கள், கிழிந்து போன வஸ்திரங்கள், கைகளில் தலையில் மூட்டை முடிச்சோட அப்படியே அலைந்து தெரிகிறதெல்லாம் நம்ம எத்தனையோ இடங்களில் நாம கூட பார்த்துருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். வீட்டில் அவன் தங்குகிறதில்லை. ஒரு பரிதாபமான நிலைமை. இப்படி பிசாசினால் துரத்தப்பட்டு பயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அவன் காணப்பட்டான். இந்த வசனம் நமக்கு அது சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனநிலையை பாதிப்பு அடைய செய்து அந்த மனதை குழப்பி மனதை சுய நினைவை கெடுக்கிறதான பிசாசுகள், அவனுடைய சுய நினைவை எல்லாம் அது கெடுத்து போடுகிறது. அவன் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதில்லை, செய்யக்கூடாததெல்லாம் அவன் செய்கிறான், பயந்து போய் செய்கிறான். பிசாசுக்கு பயந்து அதை செய்து கொண்டே இருக்கிறான். இப்போ இந்த கால எத்தனையோ பேர் கூட இது போல இந்த இரவு நேரங்களில் தூக்கம் வராம, அது ஒரு தூங்கினா பயம், லைட் ஆஃப் பண்ணா பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பயத்தின் ஆவிகளினுடைய தாக்குதலினால், போராட்டத்தினால் எத்தனையோ பேர் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்குற போது இவங்களுக்கு தூக்கம் வருகிறது இல்லை, பயம், என்ன ஆகுமோ என்கிற பயம், லைட் ஆஃப் பண்ணா பயம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட உடனே பயந்து விடுகிறது. இதெல்லாம் ஒரு பயத்தின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மனதளவிலே இருக்கிற அச்சத்தை கொண்டு வருகிற, திகிலை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற, மனதை பாதிக்கிற பிசாசின் போராட்டங்களிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு முடியும். நீங்கள் அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து, பிசாசை துரத்தி நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த மனுஷனுடைய நிலைமையை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அந்த மனுஷன் மிகவும் கொடியவனாக காணப்பட்டான், கல்லுகளினால காயப்படுத்துகிறவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லாருக்கும் ஒரு அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது, ஒரு அச்சுறுத்தலாக காணப்பட்டான். அப்போ அவனுடைய சுபாவங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. பாருங்க, மனதளவில் அவன் ஒரு பயத்தின் ஆவியினாலே, பிசாசினால் துரத்தப்பட்டு ஒரு பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் மற்ற மனுஷர்களை இவன் காயப்படுத்துகிறவனாகவும் இருக்கிறான். அவனுடைய சுபாவங்கள் கொடூரமாக மாறிவிடுகிறது. அந்த நல்ல அமைதியான குணநலன் திடீரென்று ஒரு ஆக்ரோஷமாக மாறி பிறரை காயப்படுத்தி பிறருக்கு இரத்த காயங்களை உண்டாக்குகிறதாக மாறிவிடுகிறது. அவன் எந்த மனுஷனை பார்க்கிறதற்கு விரும்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடிய குணம் பிசாசினால மனுஷனுக்கு உண்டானது. பாருங்கள் அன்பானவர்களே, அவனுடைய சுபாவம் கொடூரமானதாக மாறிவிட்டது. அவனுடைய சுபாவம் பிறரை காயப்படுத்துகிறதாக, பிறரை துன்புறுத்துகிறதாக, இப்படிப்பட்டதாக மாறிவிட்டது. இவனும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை! இதற்கு காரணம் ஒரு பிசாசு. இந்த பிசாசுகள் துரத்தப்பட்ட போது அவன் புத்தி தெளிந்தவனாக மாறினான். அவனுடைய புத்தி பிசாசினுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இயேசு அந்த பிசாசுகளை துரத்தி அவனுக்கு சுய நினைவை கொடுத்தார். அவன் நல்ல மனுஷனாக மாறிவிட்டான். அவன் இயேசுவின்
பாதத்துல உட்கார்ந்திருந்தான், வஸ்திரம் உடுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்தான். எவ்வளவு ஒரு நல்ல மாற்றம் அன்பானவர்களே. இன்றைக்கும் இந்த நாட்களில கூட அநேகரை பிசாசு பிடித்திருக்கிறதுனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகிறது. நாம் தியானித்த அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு விசை கூட நம்முடைய கவனங்களுக்குள்ளே கொண்டு வந்து பார்ப்போம். ஒரு அவயவங்களை முடக்கி போடுகிற ஆவி. செவியினாலே கேட்க முடியவில்லை, அவன் நாவினாலே பேச முடியவில்லை, பேசவும் கேட்கவும் முடியாத செவிட்டு ஊமையனாக ஒரு மனுஷன் காணப்பட்டான். அது ஒரு பிசாசினுடைய ஒரு பாதிப்பு. இன்னும் ஒரு ஸ்திரீ 18 வருஷமாய், 1-2 இல்ல 18 வருஷமாய் நிமிரவே முடியாத அளவுக்கு முதுகெலும்பு பகுதியில் பிரச்சனை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு பிசாசு. அதனாலே அவன் கூனி போய்விட்டாள். இன்றைக்கும் அநேகருக்கு எவ்வளவோ பாதிப்புகள் உங்க சரீரத்தின் அவயவங்களில் எல்லாம் இருக்கிறது. எக்ஸ்ரே எடுத்தா எதுவுமே இல்லை என்கிறாங்க, ஸ்கேன் பண்ணா எதுவுமே இல்லை என்கிறாங்க. டாக்டர்ஸே சிலதுக்கு குழம்பி போய்விடுறாங்க. சில டாக்டர்ஸ் இதனால இருக்கலாம் அதனால இருக்கலாம் என்று சில சில மருந்துகளை எல்லாம் அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளும்படிக்கு சொல்லுகிறார்கள். அவர்களை குறை சொல்லுகிறதற்கு இல்லை. ஆனால் ஒருவேளை அது பிசாசினால் உண்டான பிரச்சனையாக கூட இருக்கலாம். அவங்களே புரிந்து கொள்ள முடியாதபடி அவங்க சிந்தைக்கே எட்டுகிறதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதனால என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ நாமளே லகுவாக கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பிசாசினுடைய போராட்டம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிசாசுகளை துரத்துங்கள். நீங்க துரத்தணும். விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருங்க. பிசாசை கண்டு பயந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணி ஆவியிலே பலப்பட்டு அபிஷேகத்தின் நிறைவோட இயேசுவின் நாமத்தினால நீ போ என்று சொல்லி நீங்கள் அதை துரத்துங்கள். நீங்கள் விடுதலையை காண்பீர்கள். அவயவங்களிலே கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், சூழ்நிலைகளை பயன்படுத்தக்கூடிய பிசாசின் ஆவிகள். ஒரு சந்திர ரோகியாக இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு அந்த பிள்ளையினுடைய தகப்பன் கொண்டு வருகிறான். என்ன பிரச்சனை என்றால், தீ தண்ணீர் என்கிறவைகள்லாம் இருக்கிற இடத்துல இதுவனை பாதிக்கும். இவனை சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் முறுக்கி கொள்ளும். அவன் அதில் விழுந்து சாகணும். இதுதான் இந்த ஆவியினுடைய வேலை. எப்போ இவனை கொல்லலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளையினுடைய தகப்பன் இயேசுவினிடத்துல வந்தான். என்னுடைய அவிசுவாசம் நீங்கணும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தான். இயேசு அந்த பிள்ளையை குணமாக்கினார். அசுத்த ஆவி அவனை விட்டு போய்விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாச குறைவை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அவிசுவாசங்களை நீக்கி விடுங்கள். இயேசுவினிடத்தில் வாருங்கள். பிசாசு நீக்கப்பட்டு அந்த பிள்ளை விடுதலையானதை போல நீங்களும் உங்கள் குடும்பமும் விடுதலையை காண முடியும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்ம பார்த்த காரியம், சுய நினைவை கெடுக்கக்கூடியதான பிசாசின் ஆவி. பயத்தை கொண்டு வந்து அவனை வீட்டை விட்டே துரத்துகிறது. மற்ற மனுஷர்களை பார்க்கிற போது இவன் ஒரு கொடூரமான மனுஷனாக, தன்னையும் காயப்படுத்தி பிறரையும் காயப்படுத்துகிற ஒரு கொடிய மனுஷனாக அவனுடைய சுபாவம் மாறிவிட்டது. காரணம் பிசாசு. இதை இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்தின போது அவன் புத்தி தெளிந்தவனாக மாறினான். இந்த நாட்களில் யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை, ஒரு புத்தி தெளிவில்லாத நிலைமை, கொடூரமான எண்ணங்கள் இப்படி யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது என்னுடைய சிந்தை இல்லை, நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை, ஆனால் நான் எப்படியோ செஞ்சிடறேன். பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறான். உங்க மனசினுடைய கட்டுப்பாடு பிசாசினிடத்தில் இருக்கிறது. தூக்கம் வர மாட்டேங்குது, பயம் உண்டாகுது, இரவுல பயம், பிசாசு உங்களோடு போராடி கொண்டிருக்கிறான். நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். நான் வாழல, பயத்தினால மரித்து போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படி பயந்து பயந்து எவ்வளவு காலம் நான் வாழுறது, நான் செத்துறேன் என்று சொல்லி மரித்து போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ மரிக்கிறதை இயேசு விரும்பல, நீ வாழணும்னு இயேசு விரும்புகிறார். நீ அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ள வருமானால் இப்படி உன்னை பாதிப்புக்குள்ளாக்கி உன்னை இப்படி தற்கொலைக்குள்ள கொண்டு போகும்படி பிசாசு உன்னோடு போராடி கொண்டிருக்கிறான். நீ வாழும்படிக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை வைத்திருக்கிறார், சாகும்படிக்கு அல்ல. இந்த போராட்டத்தை நீ மேற்கொள்ளணும். அடையாளம் கண்டுகொண்டு இயேசுவினிடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. இந்த மனுஷனுக்காக அவ்வளவு பிரயாணம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு போன இயேசு உங்களுக்கு எவ்வளவு அற்புதத்தை செய்வார். நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை தானே. நீங்க வெறுக்கத்தக்கவர்கள் அல்ல, நீங்க ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு உதவி செய்யாமல் போகிறதில்லை. யாரோ ஒரு சிலருக்கு தான் இயேசு உதவி
செய்வார் என்றல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். அவங்க மொழியோ மதமோ எதென்று ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான். உங்களுக்கும் இயேசு அற்புதத்தை செய்கிறதற்கு முடியும். அவரை பார்த்து கூப்பிடுங்க. இந்த பிசாசை துரத்தி உங்களை நிம்மதியாய் சந்தோஷத்தோடு வாழ வைக்கிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வாழ்ந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பிசாசுகளை துரத்துங்கள். அவைகளை அடையாளம் கண்டுகொண்டு அவைகளின் மேலே ஜெயம் எடுக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஒரே நிமிஷம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசி கொண்டிருந்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாருடைய ஜீவியத்திலெல்லாம் வீட்டிலெல்லாம் தெரிந்தவர்களுக்குள்ளெல்லாம் இப்படிப்பட்ட பாதிப்புகளை பிசாசு உண்டாக்குகிறானோ அவைகளிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலையாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசுகள் துரத்தப்பட்டு ஒரு விடுதலையுள்ள, சந்தோஷமுள்ள, சமாதானமுள்ள, மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ கரம் உம்முடைய பிள்ளைங்க மேல அமரட்டு என்று ஜெபிக்கிறோம். விடுதலையாக்கி ஆசீர்வதித்தருளும். வாழ்ந்திருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பாராக.